அஸ்ஸலாமு அலைக்கும் எஃப்என் நண்பர் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ஓன் ஃபோட்டோ வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி க்ரியேட் பண்ணதுகள். ஸோ அது இல்லாமல் இப்போ புதுசாக எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது, இப்போ சில ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா, பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அந்த ஒயிட் கலர் இது ஒன்று லைன் ஒன்று இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து நான் கூகுள்லேருந்து டிரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ இது எப்படி அவங்களோட ஓன் ஃபோட்டோக்களை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஓன் ஃபோட்டோஸில் வந்து அவங்களோட பேக்ரவுண்டில் வந்து சைடு இது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று டிரெக்டாக வந்து நாம் இந்த ஸ்டிக்கர் மேக்கர்ன்ற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண மேலும் நான் இது சம்மந்தமாக ஆல்ரெடி நான் என்னோடய பழைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் இப்போ வந்து இதே ஸ்டிக்கர்ஸ் மேக்கர்னு சொல்லி இன்னொன்று ப்ளூவும் வந்திருக்கு. ஸோ இதை விட இதில் வந்து ஃபங்க்ஷன் கூடன்றதால நான் திருப்பியும் இந்த இதுக்கே நான் வந்து வீடியோவில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணால் அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ட அந்த ஃபோல்டரோட நேம் ஒன்று நான் சும்மா இதை ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா மினிமம் 3 ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இல்லாட்டி iMessageக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஐக்கன் இதை வந்து நான் சும்மா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் கேலரிக்கு போகிறேன். கேலரியில் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து நார்மலாக வந்து இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் செலக்ட் அண்ட் செலக்ட் ஓல்டு இருக்கும். செலக்ட் ஓல்டுன்னு சொன்னால் இந்த சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து சேர்ந்து செலக்ட் ஆகும். ஸ்மார்ட் செலக்ட்னு சொன்னால் ஒட்டோவாக அது வந்து ஒப்சர்வ் பண்ணி எடுக்கும். ஸோ அப்படி ஒப்சர்வ் பண்ணி எடுக்கிற டைமில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி சில நேரம் இதாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செலக்ட் ஓல்னால் இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக. ஸோ இப்படி இல்லாமல் எங்களுக்கு வந்து சரி இந்த க்ரீன் கலர் லைன் மட்டும்தான் தேவை அப்படின்றதுக்கு சரியா. ஸோ இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஃபோட்டோவை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச ரெஜர் அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா இந்த மார்க் பண்ணி இரேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த ஒயிட் கலர்ட இதெல்லாம் இன்னொன்று இது ரவுண்ட் மார்க் மட்டும்தான் நிற்கும். ஸோ பிஎன்ஜி ஃபைலுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டன் கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேணும் உங்களோட கேமரா ரோலுக்கு. ஸோ ஃபைல் ஓகே கேலரி நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபோட்டோ. இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா செலக்ட் ஓல்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஓல்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அவுட்லைன் வேணும்னா உங்களுக்கு வந்து கொடுக்கணும், இல்லாட்டி தேவையில்லை. ஸோ சேவ் ஸ்டிக்கர்ஸ்னு கொடுங்க. நீங்கள் சேவ்னு ஃபஸ்ட்டுக்கு நாம் இந்த ஐக்கன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வந்து நாம் ஓன் ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு போவோம். ஸ்டிக்கர்ஸ் மேக் ரெசருக்கு போயிட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறோம். சரி, ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பாடி இது தந்தாலும் பேக்ரவுண்ட் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து நாம் இரேஸ் பண்ண வேணும். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இது வந்து எங்களுக்கு பாயிண்ட் கொடுத்து எங்களுக்கு இரேஸ் பண்ண இயலும் சரியா. இது வந்து நாங்கள் இரேஸ் பண்ணதை வந்து திருப்பி கொண்டு வரத்துக்கு இது வந்து நாங்கள் பாயிண்ட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலரில் நாங்கள் மார்க் பண்ணோம்னா இந்த ப்ளூ கலர் அப்படி இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ இதை வந்து இரேஸ் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்படி இரேஸ் பண்ணது போகிறோம். இந்த இப்போ சில இதுகள் இருக்குது. இதில் வந்து நாம் இந்த மாதிரி இதில் வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து இரேஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி உங்களுக்கு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ரஷ்டு சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எட்ஜில் இருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் இதுகளையும் வந்து உங்களுக்கு வந்து இரேஸ் பண்ணி கொள்ளையிலும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக்குறீங்க அண்டு ப்ரஷ்ஷுகளை வந்து பார்த்து அதை வந்து ஃபுல்லாக வந்து இல்லாமல் ஆக்குங்க பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த அன்வான்ட் பிக்சர்ஸுகளை. ஸோ டன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவு சைஸுக்கு தேவைன்றதை மட்டும் க்ரோப் பண்ணி எடுப்போம் நாம். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த ஹாஃப் தேவை அப்படின்னா நான் இந்த ஹாஃபை மட்டும் நான் வந்து க்ரோப் பண்ணுறேன் சரியா. க்ரோப் பண்ணி டன். இப்போ வந்து இதை வந்து நாம் சேவ் பண்ணுறோம். சேவ் ஃபைல் ஓகே. ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம்டா ஸ்டிக்கர்ஸ்னு இதுக்கு வரோம். ஸ்டிக்கர்ஸ்னு வந்ததுக்கு நாங்கள் இப்போ நம்பர் 1 செலக்ட் பண்ணி கேலரி இதில் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யணும் ஓல் செலக்ட் பண்ணணும். இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் மார்க் பார்த்துட்டு இது உங்களுக்கு வேணும்னா அவுட்லைன் வந்து உங்களுக்கு பிளாக்கில் போடலும் இல்லாட்டி பிரைட் இல்லை இருக்கிற கலருக்கு வந்து உங்களுக்கு வந்து
இதாக்கிலும். ஸோ வந்து நான் வந்து வளமே ஒயிட்டில் போட்டு அதை வந்து உங்களுக்கு சைஸை பெருசாக்கவும் மேலும் இதாக்கவும் மேலும். ஓகே. ஸோ அவுட்லைன் இது. ஸோ இந்த அளவில் நான் வச்சுட்டு என்ன செய்கிறேன்டா அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ எதாவது டெக்ஸ்ட் போடணும்னாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது அதில் வந்து டைப் பண்ணி நீங்கள் இதாக்கிலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபவுண்ட் அது இதில் மாற்றி உங்களுக்கு இதாக்கிலும். ஓகேயா. ஸோ இது நமக்கு இப்போ இது வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து அதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஸ்டிக்கர்ஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து ரேண்டமாக ஒரு 3 ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலும் வாட்ஸ்அப்புக்கு. வாட்ஸ்அப் ஒன் ஆகி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி சேவ்னு வந்துடும். வந்து சேவ் ஆகிரும். ஓகே. சேவ்ண்டு கொடுத்தது பிறகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் மேக் பண்ண ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்தோடனே இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து மேக் பண்ண ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த வந்திருக்கு. சரியா. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர்ஸ் தாக்குறது. ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட